Hi guys, I'm Rajkumar. I am freelancer. டுடே பார்க்க போகிற வீடியோஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு நம்ம வந்து பேக்லிங்க் வந்து பில்டு பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ அதை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பில்டு பண்ணி கூகுள்லேயுமே இன்டெக்ஸ் ஆகிடுச்சு. இது எல்லாமே வித்தின் 7 டேஸில் கம்ப்ளீட் ஆனது ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு யாருக்காவது உங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்து பேக்லிங்க் பில்டு பண்ணணும் அப்படின்னா என்னால் வந்து பெஸ்ட்டு ப்ரைஸில் ஓகேங்களா தமிழ்நாட்டிலே நான் பண்ணுற அளவுக்கு குவாலிட்டியாக யாராலையும் பண்ணி தர முடியாது. இது நான் என்னால் சேலஞ்சும் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ ஒரு பேக்லிங்க் வந்து ₹1 கொடுத்துட்ருக்கேன். மினிமம் ப்ரைஸ் வந்து ₹1000 ஓகேங்களா. ₹1000 கொடுத்து எங்கிட்ட வந்து ஒரு பேக்லிங் சர்வீஸ் நீ ஹையர் பண்ணுற அப்படின்னா கரெக்டாக 7 நாளில் நான் ஒர்க்கை முடிச்சு கொடுத்துருவேன். அந்த 7 நாள்லையுமே நீ வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏகிராஃபில் போய் நீ செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் பேக்லிங்க் பில்டு பண்ணனா இல்லைன்னு சொல்லிட்டு உனக்கு அப்டேட் ஆச்சா இல்லைன்னு சொல்லிட்டு நீ செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு நீடு இருக்குது அதே போல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. சரி, இப்போ நம்ம டேரெக்டாக நம்மளுடைய டாபிக் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேக்லிங்க்னா என்ன, பேக்லிங்க் பேக் எண்டில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடறேன். தென் பிகினர் யாராவது என்னோட சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து மணி மேக் பண்ணணும்னு நினச்ச உள்ளே வந்திருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் வந்து பிளாகிங்குள்ளே இருக்கீங்க உங்களோட வெப்சைட் வந்து கூகுளில் ரேங்க் பண்ணணும்னு நினச்ச உள்ளே வந்திருந்தாலும் சரி சரிங்களா. ஸோ கரெக்டான வீடியோ தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. தென் இப்போ வந்து இந்த வீடியோட மோட்டிவ் என்னென்னா பேக்லிங்க் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது, ஒரு வெப்சைட் லாங் டைமில் கொண்டு போகிறதுக்கு வந்து எது பேக்லிங்க் தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது ஒரு ப்ரூஃபோட தான் இந்த வந்து உங்கள்கிட்ட நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்த டொமைன் வந்து ஏஜ் அப்படி கிட்டத்தட்ட ஒரு 27 வருஷமோ 25 வருஷமோட ஏஜ் அப்படி. தென் நம்பர் 1 பேஜஸில் ரேங்க் ஆகணும் அப்படின்னா இதை விட்டால் வேறு வழியே கிடையாது ஓகேங்களா. சரி, இப்போது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நம்ம வெப்சைட்டுக்கு வந்து கீவேர்ட்ஸ் வந்து பில்டு பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அதுன்னு தான் நீங்கள் வந்து ஓவராலாக பார்த்துட்ருக்கீங்க. தென் பேக்லிங்கில் வந்து எப்படி இருக்குது, பேக்எண்டில் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் சரியா. தென் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் வந்து என்னென்னா காமனாக எல்லாருமே டூ ஃபாலோ பேக்லிங்க்கு பெருசா நோ ஃபாலோ பேக்லிங்க்கு வந்து பெருசா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இல்லையா. ஸோ என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா ரெண்டுமே எது சொல்கிறது ரெண்டுமே டாமினேட் பிளேயராக இருப்பாங்கங்க சரிங்களா. டூ ஃபாலோ 15% ஒர்க் ஆகுது அப்படின்னா நோ ஃபாலோ 15% ஒர்க் ஆகும் ஓகேங்களா. இது எப்படி உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியும் நண்பா, அதையுமே அப்படின்னு நான் சொல்கிறேன். தென் உங்கள் வெப்சைட்டு கூகுளில் ரொம்பவே ட்ரஸ்டபுளாக காட்டணும் அப்படின்னா டூ ஃபாலோ பேக்லிங்க் வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் ஓகேங்களா. அதுவே உங்கள் வெப்சைட்டுக்கு நல்ல ட்ரஸ்டபுளாக கூகுளில் இருக்குது, நல்ல அத்தாரிட்டி இருக்குது, பட் ஆனால் என்ன பண்ணுறது ஒரு கூகுளில் ஒரு கோர் அப்டேட் வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு ஸ்பேம் ஸ்கோர் ஏறி போச்சு அப்படின்னா நோ ஃபாலோ பேக்லிங்க் இருந்தால் மட்டும்தான் ஸ்பேம் ஸ்கோர் வந்து ரெடியூஸ் பண்ணி மறுபடியும் அதே நம்பர் 1 பொசிஷனில் வந்து நம்மளால் ரேங்க் பண்ண முடியும். கான்செப்ட் புரியுதுங்களா. ஸோ இங்கே எதுக்கும் எப்படி சொல்கிறது கம்பேர் பண்ணி பார்த்தாச்சுன்னா ரெண்டுமே ஈவனாக தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஸோ எனக்கு வந்து டூ ஃபாலோ வந்துருச்சு நோ ஃபாலோ வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வரக்கூடிய பேக்லிங்க் வந்து யாராச்சும் கொடுக்குறாங்க அப்படின்னா எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் அது குவாலிட்டியாக இருக்கான்றது ஒன் டைம் வெரிஃபை பண்ணிவிட்டு கொடுங்க சரிங்களா. தென் இப்போ வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ரிப்போர்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து பேக்லிங்க் பில்டு பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்கான ரிப்போர்ட் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. தென் டொமைன் நேம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு இந்த தெளிவாக நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஓம் அருணாச்சலா ஓகேங்களா .com இந்த வெப்சைட்டுக்கு தான் நம்ம வந்து பேக்லிங்க் வந்து பில்டு பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ உங்களுக்கும் இது போல் நான் ஒர்க் பண்ணி கொடுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கால் பண்ணி வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், ₹1000 நீ ஆர்டர் வந்து எடு, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஓகே அப்படின்னா நீ எடுத்து பார், உனக்கு நான் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக பில்டு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும் சரிங்களா. தென் இப்போ இந்த டொமைன் நேம் என்னன்றது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஏன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணுன்றதுக்காக தான் நான் வந்து டொமைன் நேம் சொல்கிறேன். தென் இது வந்து ப்ரைவேசி காரணத்துக்காக என்னால் டொமைன் நேமே வந்து சொல்லாத சுச்சுவேஷன் ஒரு சில டைம் நான் தள்ளப்படுவேன் ஓகேங்களா. பட் ஆனால் நம்பர் 1 பேஜஸில் ரேங்க் ஆகணும் அப்படின்னா எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது தெரியணும் இல்லையா. அதுக்காக தான் டொமைன் நேம் தெரிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து இதை காமிச்சிட்ருக்கேன். தென் நீங்கள் வந்து கேட்கலாம் இந்த டொமைன் எந்துன்னு கூட என்னால் சொல்ல முடியும். கான்செப்ட் புரியுதுங்களா. இது எந்துன்னு கூட என்னால் சொல்ல முடியும். பட் ஆனால் நான் சொல்கிறது இந்த இடத்த இது வந்து நம்மளுடைய கிளைண்ட்டோட டொமைன் சொன்னேன் அப்படின்னும் போது நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த இடத்த. கான்செப்ட் புரியுதுங்களா. தென் அது இல்லாமல் இப்போது ஒரு வெப்சைட்டு கூகுளில் ரேங்க் பண்ணுறதுக்கு அதிகமான ஆர்டிகல்ஸ் வேணுமா இல்லை கம்மியான ஆர்டிகல்ஸ் வச்சுக்கிட்டு லாங் டைம் ஒர்க் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இது ரெண்டுமே ட்விஸ்ட் இருக்குன்னு நான் சொல்கிறேன். தென் அதுக்கு முன்னாடி இப்போ இந்த கிராஃப் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த சாட் அதாவது இதை பார்க்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கானான்றது தெரியல. நான் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் எங்கிட்ட ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா பேக்லிங்க்குக்காக சர்வீஸ்க்காக ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் டொமைன் நேம் தான் காப்போம். அதாவது கேட்பேன் நான் உங்ககிட்ட சரிங்களா. ஸோ டொமைன் நேம் நீங்கள் கொடுத்துட்டீங்க. டொமைன் நேம் உங்ககிட்ட இருந்தால் நான் வாங்கின பிறகு உங்களுக்கு எதுக்காக நான் பேக்லிங்க் பில்டு பண்ணணும், உங்களுக்கு நீங்கள் போடக்கூடிய போஸ்ட்டுக்காக நான் பில்டு பண்ணணுமா இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ரேண்டமாக இருக்கக்கூடிய கேட்டகரி பேஜஸ்க்காக நான் ஒர்க் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். ஸோ அதிலேருந்து கொடுக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் ரேண்டமாக 4 கீவேர்ட்ஸ் நான் உங்ககிட்ட இருந்து நான் கேட்பேன். கான்செப்ட் புரியுதுங்களா. ஸோ அந்த 4 கீவேர்ட்ஸ் தான் இந்த இடத்த வந்து உங்களுக்கு வந்து மெயின் ரோலாக ப்ளே பண்ணும். கான்செப்ட் புரியுதுங்களா என்ன சொல்ல வரன்றது.
தென் இந்த இடத்த வந்து இப்போ 4 கீவேர்ட்ஸில் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு கீவேர்ட் சொல்கிறேன் பாருங்கள், ஹவு டு ரிசர்ச் தென் திருவண்ணாமலை அப்படின்னு இருக்கு இல்லையா. இந்த இடத்த இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் எந்த கீவேர்ட்ஸ் வேணால் நீங்கள் கொடுக்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்த எப்படி சொல்கிறதுனா, நான் எப்படி சொல்ல வரேன்னா, அப்போது ஒரு ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் டொமைன் நேம் எது வேணா இருக்கட்டும், எனக்கு வந்து அதுக்கு ரிலவெண்ட்டாக ஒரு 4 கீவேர்ட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த இடத்த அந்த கீவேர்ட்ஸ் வந்து இப்படி தான் ப்ளே பண்ணும், ஓகேங்களா. நீங்கள் எவ்வளோ கீவேர்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த கீவேர்ட்ஸ்லேருந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய பேஜோ அல்லது போஸ்ட்டோ, இந்த பேஜ் தான் எனக்கு ரேங்க் ஆகணும்பா, இந்த போஸ்ட் தான் எனக்கு ரேங்க் ஆகணும். இப்போ பேஜஸ்க்கும் போஸ்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பேஜஸ்னால் நம்ம ஒவ்வொரு கேட்டகரி கொடுப்போம் இல்லையா. இப்போ ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸில் ஒரு 10 ஆர்டிகல் போகிறீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு கேட்டகரி க்ரியேட் பண்ணி அதில் வந்து எல்லாமே நமக்கு ஃபீட் ஆகலை, அது போல தான், சரிங்களா. ஸோ அப்போ அந்த ஒரு பர்டிகுலர் கீவேர்ட்ஸ்க்கு வந்து அந்த ஒரு 4 கீவேர்ட்ஸ் ஒர்க் பண்ணுறோம்னா அதில் எந்தெந்த பேஜஸ் வந்து நமக்கு போஸ்ட் வந்து ரேங்க் ஆகிருக்குன்றதை இந்த இடத்த நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரியலன்னு நான் நினைக்கிறேன். புரிகிற மாதிரி சொல்கிற மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள்கிட்ட நான் டொமைன் நேம் கேட்பேன். டொமைன் நேமுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட 4 கீவேர்ட்ஸ் ரேண்டமாக கேட்பேன். அது நீங்கள் எந்த கீவேர்ட்ஸ் வேணால் கொடுக்கலாம். அந்த 4 கீவேர்ட்ஸ்க்கு நம்ம பேக் லிங்க் எடுக்கிறது மூலிமா உங்கள் வெப்சைட்டில் ரேங்க் ஆகக்கூடிய போஸ்ட் வந்து எந்தெந்த போஸ்ட் ரேங்க் ஆகிருக்குன்றது நீங்கள் இந்த இடத்த பார்ப்பீங்க டில் எண்டுன்னும் போது, ஓகேங்களா. ஸோ நம்ம எதுக்கெலாம் நம்ம வேலை செஞ்சுருக்கோம் அப்படின்றத இந்த இடத்த நீங்கள் ரிசல்ட்டாக பார்த்துட்ருக்கீங்க, ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு வெப்சைட்டுக்கு ஓவராலாகவே வேலை செஞ்சு அந்த வெப்சைட் வந்து இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் என்னன்னு பார்த்துச்சுன்னா இவ்வளோ தான், இதுக்கு மேலே கிடையவே கிடையாது. ஒரு வெப்சைட்டுக்கான ஒட்டுமொத்த டேட்டாமே இவ்வளோ தான், ஓகேங்களா. அது வந்து நான் உங்களுக்கு சிங்கிள் எக்ஸ்எம்எல் சீட்டில் உங்களுக்கு வந்து கொண்டு வந்து நான் காமிச்சிருக்கேன், ஓகேங்களா. தென் உங்களுக்கும் இது போல் உங்கள் வெப்சைட் பற்றி ஃபுல் ஆடிட்டிங் பார்த்து நான் உங்களுக்கு வந்து டேட்டா எடுத்து கொடுக்கணும் அப்படின்னாலுமே நம்மளால் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பெய்டு சர்வீஸாக. யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். தென் இந்த இடத்த இப்போ வந்து உங்களுக்கு வந்து டொமைன் நேம் காமிச்சு இல்லையா, இப்போ நம்ம பேக் லிங்க் எப்படி பேக் எண்டில் பில்டு பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். தென் ஆல்ரெடி நான் வந்து பேஜஸ்லாம் வந்து நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன், சரிங்களா. தென் இப்போ வந்து நம்ம எடுத்த உடனே டொமைனுக்கான ஏஜ் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். டொமைனுக்கான ஏஜ் எவ்வளோ பேக் லிங்க் பில்டு பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன், சரிங்களா. ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அதே சேம் டொமைன் தான் நான் இந்த இடத்த வந்து போட்டு வச்சுருக்கேன், ஓகேங்களா. ஒரு சில டைம் இன்டர்நெட் இஷ்யூஸ்ன்றதால நான் வந்து இந்த இடத்த வந்து ஆல்ரெடி போட்டு வச்சுட்டேன். தென் உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா நீங்களுமே செக் பண்ணி பார்த்துக்குங்க, ஓகேங்களா. ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதாவது மறுபடியும் கூட நான் உங்களுக்கு அதாவது டொமைன் நேம் போட்டாச்சா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் நாட் ரோபோட்ன்றது பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ செக் டிஏபின்னு இருக்கிற இந்த வெப்சைட்டுக்குள்ளே நான் போய்ட்டு அதாவது நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த எல்லாமே உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன், ஓகேங்களா. நீங்களே செக் பண்ணி பார்த்துக்குங்க. தென் இப்போ வந்து பார்த்தாச்சுன்னா சேம் டொமைன் அதே தான், ஓகேங்களா. இந்த இடத்த பாருங்கள் நம்ம எவ்வளோ பேக் லிங்க் பில்டு பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 7000 பேக் லிங்க் கிட்டத்தட்ட உங்களுக்கு நம்ம பில்டு பண்ணது எவ்வளோ தெரியுமா, ஓவராலாக ஒரு 40,000 பேக் லிங்க் நம்ம பில்டு பண்ணோம். அதில் மோஸ்ட்டில் எவ்வளோ அப்டேட் ஆகிருக்குன்றதா நீங்கள் வந்து இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட 7000 பேக் லிங்க் மோஸ்ட்டில் அப்டேட் ஆகிருக்கு. அதில் குவாலிட்டியான சைடுன்னு பார்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட 5000 வெப்சைட் வந்து குவாலிட்டியான வெப்சைட், ஓகேங்களா. ஸோ டொமைன் அத்தாரிட்டி பாருங்கள் 19,000 இருக்குது நண்பா. நம்ம கிட்ட கொடுக்கும்போது சைட்டில் வெறும் 2 தான் இருந்தது. நம்ம பேக் லிங்க் பில்டு பண்ணி கிட்டத்தட்ட 19 ஏற்றிட்டு வந்தோம், சரிங்களா. ஸோ வெப்சைட்டுக்கான ஏஜ் பாருங்கள், ஷாக் ஆகிடுங்க. கிட்டத்தட்ட 23 வருஷம் 178 நாள் இன்னையோட ஆகுது. கான்செப்ட் புரியுதுங்களா. 23 வருஷமாக ஒரு டொமைனுக்கு வந்து பேக் லிங்கே இல்லாத இருந்ததான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாம். நம்மக்கிட்ட கொடுக்கும்போது ஜஸ்ட்டு ஃபார் எப்படி சொல்கிறது ஒரு 250 பேக் லிங்க் கூட கிடையாது. பட் ஆனால் அவங்க ஒர்க் பண்ண இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் ரொம்பவே யூனிக்கான கீவேர்ட்ஸ். ரீசன் என்ன அப்படின்றது என்னென்னா இது பர்டிகுலராக டிஸ்ட்ரிக்ட் பேஸ் பண்ண டொமைன்ஸ். டிஸ்ட்ரிக்ட்ஸ்னால் இப்போ வந்து ஓம் அருணாச்சலா அப்படின்றத ஒரு டொமைன் என்னும் போது இந்த இடத்த கான்செப்ட் புரியுதுங்களா. ஸோ இப்போது அருணாச்சலா அப்படின்னாலே இது வந்து அண்ணாமலையார் வந்து குறிக்குது இல்லையா. ஸோ இது வந்து ஒரு ஃபோக்கஸ் கீவேர்டாக ரியாக்ட் ஆகுது இந்த இடத்த ஒன்று. அதே போல் அண்ணாமலையார் கோவில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த கீவேர்ட்ஸ் வந்து டாமினேட்டாக ப்ளே பண்ணும், ஓகேங்களா. இதை விட க்ளூ யாருமே கொடுக்க மாட்டா. ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு தமிழ்நாட்டில் நம்ம இருக்கோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்குது சிட்டிஸ் இருக்குன்ற போல் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டார்கெட் பீப்புள்ஸ் டார்கெட் பண்ணி கிரியேட் பண்ண டொமைன்ஸ் தான் இது, சரிங்களா. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் டொமைனுக்கு வந்து பார்த்தாச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 40,000 பேக் லிங்க் மேலே பில்டு பண்ணி அதில் நம்ம வந்து சக்ஸஸும் அதாவது கொடுத்தாச்சு. யூசர்ஸ்க்கு வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷன் கூட. ஏன்னா 7 நாளில் 7000 பேக் லிங்க்ன்றது பாசிபிளாக நீங்கள் நினைக்கிறீங்களா, ஓகேங்களா. இது வந்து எந்த ஃப்ரீலான்சர் நீங்கள் ஹையர் பண்ணாலுமே ஓவராலாக அதாவது மினிமமாக 10 to 25 டேஸ் வந்து டைம் கேட்பாங்க. ஆனால் நான் வந்து 7 நாளில் ஒர்க்கு முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்கிறேன். மினிமம் பேக்கேஜ் 1000 ரூபாய் எடுத்து நீ டெஸ்ட் பண்ணிப்பார், ஓகேங்களா. தென் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொஃபஷனலாக பண்ணக்கூடிய ஒர்க்கு, சரிங்களா. சரி இப்போ வந்து பார்த்தாச்சுன்னா 23 வருஷம் டொமைனுக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓவராலாக கிட்டத்தட்ட ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10லேருந்து 20 யூஆருக்கு மேலே நம்பர் 1 பேஜஸில் வந்து ரேங்க் பண்ணிட்டோம், சரிங்களா. தென் இதில் ட்விஸ்ட் என்னென்னா நல்லா பாருங்கள், இந்த இடத்த டொமைன் பேருக்கு பாருங்கள் www வந்து டாட் ஆட் பண்ணாமல் இருக்குது இந்த இடத்த. தெரியுதுங்களா என்ன சொல்ல வரது. ஏன்னா
www ஆட் பண்ணால் அது சப்டொமைனாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கணும். மெயின் டொமைன்ன்றது வேறு, சப்டொமைன்ன்றது வேறு. இப்போ நம்ம வேலை செஞ்சு கொடுத்துருக்கிறது வந்து மெயின் டொமைனுக்கு பாதி வேலை செஞ்சு கொடுத்துருக்கோம், சப்டொமைனுக்கு வந்து பாதி வேலை செஞ்சு கொடுத்துருக்கோம். கான்செப்ட் என்ன அப்படின்னா, திடீர்னு வந்து இப்போ சப்டொமைன் எதனா அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா மெயின் டொமைனுக்கு வந்து அந்த அந்த அத்தாரிட்டின்றது அப்படியே இருக்குது இல்லையா. ஸோ அதனால் சைட் வந்து கூகுள் கோர் அப்டேட் வரும்போது அஃபெக்ட் ஆகாது. அதுவே நம்ம எல்லாமே சப்டொமைனில் தான் வேலை செய்கிறோம் அப்படின்னும் போது சம்டைம் ஒன் டே அந்த சப்டொமைன் வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக ஒரு சைடு கிராஷ் ஆகுது, மற்ற ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா சப்டொமைன் வந்து பாலிசி விலேஷனுக்குள்ளே போகுது அப்படின்னா மெயின் டொமைன் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக தான் தனித்தனியாக வேலை செய்கிறோம். கான்செப்ட் புரியுதுங்களா? ப்ரோ எனக்கு சப்டொமைன்னா என்னன்னு தெரியாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு ரெஃபரன்ஸ்க்கு சொன்னோம் அப்படின்னா கூகுளோடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து பிளாகர் இருக்குங்களா, நீங்கள் எந்த பேர் வேணால் போட்டு ஒரு வெப்சைட் வந்து உங்களால் ஃப்ரீயாக கிரியேட் பண்ணிக்க முடியும். டில் எண்டுன்னும் போது .blogspot.com அப்படின்றது வந்து ஒரு நேமில் வந்து கிரியேட் ஆகும், அதுதான் சப்டொமைன். அதே போல் தான் வெப்சைட்டுக்குமே நீங்கள் எந்த வெப்சைட் வச்சுருந்தாலும் சரி உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து முன்னாடி ஓகேங்களா, அதாவது இப்போ வந்து என் பேர் ராஜ்குமார் அப்படின்னா நான் ராஜ் போட்டு முன்னாடி .omarunachala.com அப்படின்ற மாதிரி என்னால் சப்டொமைன் கிரியேட் பண்ணிக்க முடியும். அப்போது இதுக்கு முன்னாடிலாம் வந்து www ஆட் பண்ணி தான் வந்து 95% மேலே எல்லாரும் வெப்சைட் வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்குமே ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடிய எல்லா வெப்சைட்டுமே www போட்டிருப்பாங்க சரிங்களா. ஏன்னா வந்து மெயின் டொமைன் ஏதாவது அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கூகுளில் ரேங்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே 90% மேலே சப்டொமைனில் தான் வேலை செய்வாங்க. கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே உங்களை அதாவது ப்ரொஃபஷனலாக பண்ணுறீங்கன்னு முடிவு பண்ணிட்டாலே சப்டொமைனில் வேலை செய்யுங்க, அதுதான் என்றைக்குமே செக்யூரும் கூட. சரியா? தென் இப்போது இந்த இடத்துக்கு பார்த்தாச்சு அப்படின்னா நம்ம எவ்வளோ பேக்லிங்க் பில்டு பண்ணி கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட மோஸ்ட்லியே வந்து கிட்டத்தட்ட 7 நாள் 7000 பேக்லிங்க் மேலே அப்டேட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 5000 குவாலிட்டி பேக்லிங்க் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. அதில் வந்து டொமைனுக்கான ஏஜ் கிட்டத்தட்ட 23 வருஷம் 178 நாள். ஓகேங்களா இன்னையோட. தென் ஸ்பேம் ஸ்கோர் நம்ம பில்டு பண்ணி 1% தான் இருக்குது ஆல்ரெடி. ஏன்னா நம்ம பில்டு பண்ணுற பேக்லிங்க் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டி ஸ்பேம் ஸ்கோரில் எதுவும் ஏறாது சரிங்களா. தென் இப்போ வந்து இது மெயின் டொமைனுக்கு பார்த்தாச்சா. இப்போ நான் இதில் வந்து என்ன பண்ண போகிறேன், www ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து செக் பண்ணி காட்ட போகிறேன். ஏன்னா நம்ம தனித்தனியாக வேலை செஞ்சு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ வந்து நான் www ஆட் பண்ணிவிட்டு ஐ எம் நாட் ரோபோட்ன்ற அந்த பட்டன் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இது என்னடா அது கிளிக் ஆக மாட்டேங்குது. தென் இந்த இடத்த பாருங்கள். ஆக்சுவலி இது ஒரு 2-3 டைம் அட்டெம்ப்ட் பண்ணிட்டோம் இல்லையா, அதனால் வரல. 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். தென் ஒரு ஓகே இப்போ ஐ எம் நாட் ரோபோட் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. இந்த இடத்த பாருங்கள், நான் www வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ இப்போ நான் வந்து செக் பண்ணுறேன். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தது வேறு, இப்போ பார்க்குறது வேறு. கான்செப்ட் புரியுதுங்களா. ஸோ இப்போ www ஆட் பண்ணி பார்த்தாச்சு அப்படின்னா சேம் 5000 பேக்லிங்க் இருக்குது. தென் இங்கே வந்து பார்த்தாச்சுன்னா 5000 இருக்குது. பேக்லிங்கில் 5000 இருக்குது, குவாலிட்டி பேக்லிங்கில் 5000 இருக்குது. கான்செப்ட் புரியுதுங்களா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது. அதாவது மெயின் டொமைனுக்கு வந்து 7000 பேக்லிங்க் இந்த இடத்த காமிச்சிச்சு கரெக்டாக. ஸோ இப்போது சப்டொமைன் போட்டு இந்த இடத்த www ஆட் பண்ணி செக் பண்ணதில் வந்து பார்த்தாச்சு அப்படின்னா இப்போ 5000 காட்டுது. ஓகேங்களா. ஒர்க்கிங் மெத்தடுன்றது இந்த இடத்த தனி நண்பா. கீவேர்ட்ஸ் நீங்கள் கொடுக்குற கீவேர்ட்ஸ்க்கு தான் நான் வந்து வேலை செஞ்சு கொடுப்பேன். ஓகேங்களா. ஸோ கிளைண்ட் கொடுத்ததுன்னு பார்த்தாச்சுன்னா இது போல தான் எனக்கு வந்து மெயின் டொமைனுக்கு பாதி வேலை செய்யணும், சப்டொமைனுக்கு பாதி வேலை செய்யணும், அது போக நான் கொடுக்கக்கூடிய கீவேர்ட்ஸ்க்கு பாதி வேலை செய்யணுன்ற போல தான் எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கான ப்ரூஃப் தான் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகேங்களா. ஸோ நான் வேலை செய்யக்கூடிய பேக்லிங்க்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பேஜ் அத்தாரிட்டியுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த இடத்த வந்து பார்த்தாச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹாஃப் பேஜ் எஸ்இஓ பாருங்கள் 56% இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளால் தான் கொண்டு வந்தப்பட்டது. ஓகேங்களா. ஸோ உங்களுக்குமே இது போல் நீடு இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன ஹையர் பண்ணி சர்வீஸ் ஹையர் பண்ணலாம். தென் இப்போ வந்து டிஏபி செக்கில் வந்து நம்ம எப்படி பேக்லிங்க் வேலை செஞ்சு கொடுத்துருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் காமிச்சிட்டுனா இது வந்து மோஸ்ட் கிளிப் வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க. அடுத்ததாக வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏக்ராஃபில் போய்ட்டு அங்கே செக் பண்ணி காட்டுற பாருங்க. தென் இப்போ இந்த வெப்சைட்டுக்கு வந்தாச்சு. சேம் இப்போ இந்த வெப்சைட்லையுமே வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ வந்து பேக்லிங்க் செக்கரில் அந்த பர்டிகுலர் வெப்சைட் வந்து நான் போடுறேன். ஓகேங்களா. இந்த இடத்த வந்து ஒரே நிமிஷம் இருங்க. டொமைன் நேம் வந்து நான் வேறு ஏதோ காப்பி பண்ணிட்டு வந்திருப்போம் போல இருக்குது. ஒரே நிமிஷம் இருங்க. இது ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி டெக்ஸ்ட்டு காப்பி பண்ணியிருப்பேன் இல்லையா, அதனால் அது வந்துடுச்சு. ஒரே நிமிஷம் இருங்க. நான் டொமைன் நேம் போயிட்டு காப்பி பண்ணிவிட்டு வந்துடுறேன் இந்த இடத்த. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்த இருக்கா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஓகே இப்போ மொத்தத்தையும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஓகே யூஆர்எல் காப்பி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த இடத்த வந்துட்டு ஓவராலாக டொமைன் நேம் போட்டாச்சு. இந்த இடத்த நான் வந்து சப்டொமைன் எடுக்கல, மெயின் டொமைனுக்கு போடுறேன். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் மெயின் டொமைன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்டொமைன் பார்த்தா தான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும், அதனால தான். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் நல்லா பாருங்கள். இப்போது செக் பேக்லிங்க் அது கொடுத்துடலாம். கொடுத்த உடனே மோஸ்ட்டில் பார்த்தாச்சு ஃபஸ்ட்டு. இப்போ வந்து ஏக்ராஃபில் பார்த்துட்ருக்கீங்க. இப்போது ஐ எம் நாட் ரோபோட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சா. கிட்டத்தட்ட இதில் வந்து பாருங்கள். ஓகேங்களா. கிட்டத்தட்ட டொமைன் ரேட்டிங் ஓகேங்களா 21 ஏறி இருக்குது.
13,000 பேக்லிங்க் வந்து உங்களுக்கு வந்து இதில் கிடச்சிருக்கு. லிங்க்டு வெப்சைட் 79 அது வந்து நம்ம இப்போதைக்கு வேண்டியதில்லை. தென் ஃபுல் அண்ட் ஃபுல் டூஃபோல பேக்லிங்க் தான் 100% நம்ம வந்து மெயின் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? தென் இதில் மெயின்டைனிங் பண்ணியிருக்கோம். எந்தெந்த வெப்சைட் இருந்தாலும் நம்ம பேக்லிங்க் பில்டு பண்ணியிருக்கோம் அப்படின்றதுமே இங்கே வந்து உங்களால் வந்து ரெஃபரன்ஸ் பார்த்துக்க முடியும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ இது போல தான் இது வந்து ப்ரோ எடிஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து டீட்டெயிலாக உங்களால் பார்த்துக்க முடியும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். ஓகேங்களா நண்பா? நான் பேக்லிங்க் எடுத்து உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்குறேன்னா மோஸ்ட்ல அப்டேட் ஆகும், தென் ஏகிராஃப் அப்டேட் ஆகும். இது ரெண்டுத்துக்குமே நான் கேரண்டி கொடுப்பேன். இது எல்லாமே 7 நாளுக்குள்ளே நடக்கும்ன்றது கேரண்டி. ஓகேவா? தென் இப்போது மெயின் டொமைனுக்கு பார்த்தாச்சா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே டொமைனில் இப்போது சப்டொமைனுக்கு வந்து நான் செக் பண்ண போகிறேன். கான்செப்ட் புரியுதுங்களா? ஏன்னா வந்து ஒரு டொமைனுக்கு வந்து நம்ம பேக்லிங்க் செக் பண்ணுறோன்னா இத்தனை விதமாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்லிட்டு இருக்கேன். இப்போ www ஆட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், சப்டொமைனுக்கு வந்து செக் பண்ணுறேன். ஏன்னா இப்போ மெயின் டொமைனுக்கு அப்டேட் ஆனது சப்டொமைனுக்கு ஆயிருக்கா இல்லைன்னு தெரியணும் இல்லையா? அதுக்காக தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சப்டொமைனுக்கு வந்து செக் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ வெரிஃபிகேஷனுக்காக ப்ரோசஸிங் ஆகிட்டு இருக்கு. ஃபோனில் வேறு ஒரு பக்கம் சார்ஜ் வேறு இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்த பார்த்தீங்களா என்ன தெரியுது, சப்டொமைனுக்கு வந்து இன்னும் அப்டேட் ஆகலைன்றது தெரியுது. சரிங்களா? ஸோ ஆனால் டொமைன் ரேட்டிங் பார்த்தீங்களா 21 இருக்குது. பேக்லிங்க்ஸ்ன்றது இந்த இடத்துக்கு கவுண்டிங் ஆகலை. மோஸ்ட்டில் வந்து யார் இங்கே ஏகிராஃபில் ரிஃப்ளெக்ட் ஆகலை அப்படின்றது என்னென்னா, மெயின் டொமைனுக்கு வந்து மோர் தென் வந்து இதில் வந்து காமிச்சிடும் ஏகிராஃபில். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ ஆனால் சப்டொமைன் பொறுத்த வரைக்கும் ஒரு சில டைமில் வந்து காட்டாது. இதுதான் உண்மையும் கூட. சரிங்களா? அது இல்லாமல் டொமைன் ரேட்டிங்கிறது ஸ்டாண்டர்டாக நம்மளால் நிறுத்தி வச்சுக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது நண்பா. இன்றைக்கி உனக்கு வந்து 30 காட்டுது அப்படின்னா நாளைக்கு 50 காட்டும், மறுநாள் வந்து பார்த்துச்சுன்னா 5 தான் காட்டும். ஓகேங்களா? ஸோ இது ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒன்ஸ் அல்லது 1 டேக்கு ஒன்ஸ் வந்து இது அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் ஒன் திங் மோஸ்ட்லி அப்டேட் ஆனால் தான் இது வந்து உங்களுக்கு வந்து குறையவே கூடாது. ரொம்ப ரேராக தான் இருக்கும். 6 மாதத்துக்கு ஒன்ஸு அல்லது 1 இயருக்கு ஒன்ஸ் வந்து ஒரு 100 பேக்லிங்க் இது போல தான் கம்மியாகுமா தவிர மோஸ்ட்லி அப்டேட் ஆகிடுச்சு அப்படின்னா அவ்வளோ சீக்கிரமாக குறையவே குறையாது. கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இது போல் பேக்லிங்க் பில்டு பண்ணணும் நீடு இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன ஹையர் பண்ணலாம். அது இல்லாமல் நம்ம கிளைண்ட்ஸ்க்கு வந்து நம்ம கொடுத்தோன்னு சொன்னேன் இல்லையா பேக்லிங்க், அது வந்து உங்களுக்கு நான் வந்து எக்ஸல் ஷீட்டாகவும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுவுமே உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். சரிங்களா? தென் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கு நம்ம பேக்லிங்க் பில்டு பண்ணி கொடுத்தோன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதுக்கான ரிப்போர்ட் தான் இது போல். நாம் வந்து வெப்சைட் வந்து உங்களுக்கு வந்து நான் பேக்லிங்க் பில்டு பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கான ரிப்போர்ட்டுமே நான் உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து நான் 100% குவாலிட்டியாக பண்ணி கொடுக்குற எல்லா பேக்லிங்க்குமே வந்து இது போல் உங்களுக்கு வந்து நான் ரிப்போர்ட்டுமே கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் அதுமாதிரி செக் பண்ணியுமே கூட பார்த்துக்க முடியும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் கமாண்ட் பேக்லிங்ஸ் நண்பா. கமாண்ட் பேக்லிங்க் எந்த அளவுக்கு ஒர்த்துன்றது அதாவது இந்த இடத்த என்னால் சொல்ல முடிய சுச்சுவேஷன் இருக்கேன், பாலிசி சொல்யூஷன் வந்துடும் சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இது போல் ரிப்போர்ட்டோட நான் டில் எண்டில் கொடுத்துருவேன். ஸோ இது வந்து நம்ம வந்து கிளைண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்த வெப்சைட்டுக்கான பேக்லிங்க் பில்டு பண்ணி கொடுத்தாலே அதனுடைய எல்லா யூஆர்எல் தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. தென் என்னென்ன கீவேர்ட்ஸ்ன்றது நம்ம ரேண்டமாக பண்ணதே வந்து பார்த்தாச்சுன்னா 4 கீவேர்ட்ஸ் தான். ஒன்று டொமைன் பேர் 2, மெயின் டொமைன் 1, சப் டொமைன் 1, அவங்க கொடுத்த கீவேர்ட்ஸ் 2. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் நம்ம ஓவராலாக பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இது வந்து எக்ஸல் ஷீட்டில் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ இதை தாண்டி ஒரு பேக்லிங்க் நம்ம பில்டு பண்ணுறோம் அப்படின்னா அது பேக்எண்டில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கூகுள் சர்ச் கன்சோலுடைய டேட்டா தான் இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சரிங்களா? நான் வந்து ஸ்க்ரீனை வந்து பாஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன் நண்பா, புரிஞ்சுக்குங்க. ஏன்னா வால்பேப்பர் பின்னாடி வந்து அதாவது ஃபோனில் வால்பேப்பர் வந்து தெரியுன்றதுக்காக நான் ஸ்க்ரீன் வந்து பாஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பேக்லிங்க் எடுக்கிறது மூலிமா என்ன யூசேஜ் அப்படின்றது ஒரு பக்கம் தாண்டி என்னோடய வெப்சைட் லாஸ்ட் 3 மந்த்தில் எப்படி பேக்எண்டில் ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். தென் இது வந்து என்னோடய வெப்சைட் தான். ஓகேங்களா? ரீசெண்டாக என்னோடய மிஸ்டர் ஃபுல் வெப்சைட் உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். தென் அதில் ரேண்டமாக வந்து ஒரு ரொம்ப கூட ஆர்டிக்கல் இல்லை, ஒரு 30 ஆர்டிகளுக்கு கம்மியாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒர்க் பண்ணியுமே வந்து 8 மந்த்துக்கு மேலே ஆகுது. ரீசன் என்ன அப்படின்னா கூகுளில் கோர் அப்டேட் வந்துட்டு பிறகு நான் வந்து பர்சனல் டொமைன்ஸ் வந்து ஏன்னா உங்களுக்கே தெரியாமலாம் இல்லை, நான் ஆட்சன்ஸ் பற்றி எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கேன். அதில் வந்து என்னுடைய காம்படிட்டர் ஏகப்பட்ட பேர் என்னுடைய சைட்டை வந்து காலி பண்ணுறதுக்காக முடிவு பண்ணி என்னென்னவும் பண்ணாங்க. அதனால் எப்படி சொல்கிறது, அதில் வேலை செஞ்சு தானே பஞ்சாயத்து வரும். ஸோ அதனால் அந்த வெப்சைட்டுக்கு வந்து வேலை செய்யலை. பட் ஆனால் நான் ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ்க்கு ரேங்க் ஆகிருக்கா இல்லையான்றதை நீங்கள் இந்த இடத்த பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ரேங்க் ஆகவே தான் இந்த வந்து உங்களுக்கு வந்து டிராஃபிக் வந்திருக்கு. இது லாஸ்ட்டு 3 மந்த்துக்கு போட்டுருக்குன்னா 24 ஹவர்ஸ்க்கு நான் வைக்கிறேன். சரிங்களா? ஸோ 24 ஹவர்ஸில் ஒரே ஒரு கிளிக்கு 3 இம்ப்ரெஷன் பேஜ் சிட்டியாக இங்கே பாருங்கள். கீவேர்ட்ஸ் ரேங்கிங் பிரகாரம் மிஸ்டர் ஃபுல்ன்றது ஒரே ஒரு கீவேர்ட்ஸ் டாட்டா மோட்டார். ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு நான் வேலையே செய்யறது கிடையாது. ஆனால் இதுவே லாஸ்ட்டு 3 மந்த்துக்கு போட்டாச்சுன்னா இப்படி இருக்கா. ஆனால் இது வந்து லாஸ்ட்டு ஒரு 1 இயருக்கு போடுறேனே. ஏன்னா வந்து அப்போ தான் தெரியும் ஒரு டொமைனுக்கு நம்ம வேலை செய்கிறது பிரச்சனை கிடையாது, வேலை செஞ்சோம் அப்படின்னா எப்படி நமக்கு டிராஃபிக் கொண்டு வரோம் அப்படின்றதா கான்செப்ட்டுங்க. ஓகேங்களா? ஸோ கிளிக்ஸு பாருங்கள், இம்ப்ரெஷன் பாருங்கள். அதுவே லாஸ்ட்டு 16 மாதத்துக்கு அப்படி போட்டு காட்டுறேனே. ஏன்னா இது எல்லாமே என்னுடைய வெப்சைட்டு தான். ஓகேங்களா? தென் இப்போது கிட்டத்தட்ட 16 மாதத்தில் வந்து
பார்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட 2,57,000 இம்ப்ரெஷன்ஸு, கிட்டத்தட்ட 569 கிளிக்கு அது போல் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த இடத்த நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பேக் லிங்க் இருந்தால் தான் இந்த அளவுக்கு சைட் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண வைக்க முடியுன்றதுக்கான ப்ரூஃப் தான் இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. சரிங்களா? இல்லை ப்ரோ, இப்போ வந்து உங்கள் சைட் வந்து ரீசெண்டாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. நான் அந்த வெப்சைட்டுக்கு ரேண்டமாக வேலை செய்ய கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா பர்சனலாக வந்து ஏகப்பட்ட சைட் வந்து நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக தான் அந்த வெப்சைட் வந்து MrFood.com வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளாக. ஓகேங்களா? அதே டொமைன் தான் இப்போ வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொண்டு வந்து காமிச்சிட்ருக்க. ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ நான் இன்றைக்கி வேலை செய்யாமல் இருக்கலாம். அதில் வெறும் 30 ஆர்டிகல் தான் இருக்குது. கான்செப்ட் புரியுதுங்களா? பட் ஆனால் நீ ஒழுங்காக வேலை செஞ்ச அப்படின்னா உனக்கு இப்படி தான் ரிசல்ட் இருக்குன்றதை நீ தெரிஞ்சுக்கணும். கான்செப்ட் புரியுதா? சரி, இப்போ வந்து டொமைனுக்கான URL என்னோட வெப்சைட் மேலே பார்க்குறீங்களா? நீங்கள் பேக் லிங்க் பில்டு பண்ணிங்கன்னா அது பேக் எண்டில் எப்படி தெரியுமா ஒர்க் ஆகுன்றதை இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நான் பண்ணுறேன், உங்களுடைய கூகுள் சர்ச் கவுன்ஸில் நீங்களே போய் செக் பண்ணி பாருங்கள். செட்டிங்ஸ் லிங்க்ஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுறேன். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ செட்டிங்ஸ் கிளிக் பண்ண உடனே நம்ம வெப்சைட்டுக்கான ஓவரால் டேட்டா கிடச்சிடும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இது கொஞ்சம் மோர் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணி போக வச்சுட்டு இந்த இடத்த பாருங்கள். நமக்கு வந்து க்ரோலிங் ஸ்டாட்டஸ்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கு இல்லையா? இதுதான் மெயின். நம்ம ஒவ்வொரு வெப்சைட்டும் நம்ம என்னைக்கு பில்டு பண்ணாலும் சரிங்க, நீங்கள் வந்து டே 1ல் ஆரம்பித்தாலும் சரி, அல்லது ஓல்டு டொமைனில் எடுத்து வேலை செஞ்சாலும் சரி, அல்லது ஒரு யார்கிட்டாச்சும் அனதர் யூசர்ஸ்கிட்ட இருந்து அந்த டொமைன் வாங்கினாலுமே சரி, நீங்கள் கூகுள் சர்ச் கன்சோலில் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டேட்டா நீங்கள் கம்பல்சரி பார்த்தாகணும். ஏன்னா இது இருந்தால் தான் உங்களால் வந்து சைட் வந்து ஃபர்தராக ரன் பண்ணவே முடியும். சரிங்களா? ஸோ இந்த இடத்த வந்து பாருங்கள் அப்படின்னா, க்ரோலிங் ஸ்டேட்டஸில் வந்து பார்த்தாச்சுன்னா வேலிடிட்டி, அதாவது சார் இங்கே பார்த்தாச்சுன்னா 49,900 டைம் வந்து ஃபார் மந்தில் 90 டேஸ் வந்து நம்ம க்ரோலிங் ஆகிருக்கு. சரிங்களா? இதுதான் இருக்கிறதுலே மெயின். அதை வந்து ஓப்பன் ரிப்போர்ட் வந்து கொடுத்துட்டு இந்த இடத்த பாருங்கள், எல்லாத்தையும் நான் கிளிக் பண்ணுறேன் ஆவரேஜ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் கிளிக் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு நம்ம இதிலேருந்து உங்களுக்கு வந்து என்ன ரிப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு நம்ம வெப்சைட் எவ்வளோ டைம் க்ரோல் ஆகுது ஆவரேஜ் பண்ணி அப்படின்றது இந்த இடத்த உங்களால் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த வந்து பார்த்தாச்சு அப்படின்னா மார்ச் 4ஆம் தேதி லாஸ்ட்டாக க்ரோலிங்ன்றது நடந்திருக்கு. ஓகேங்களா? ஓவராலாக கிட்டத்தட்ட 682 டைம் வந்து க்ரோலிங் நடந்திருக்கு. ஓகேங்களா? இது வந்து ஒன் டேவில் 682 டைம் வந்து க்ரோலிங்ன்றது ஒன்று நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து டேட் வைஸில் உங்களால் ரேண்டமாக வந்து பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? டே 1ல் பார்த்துக்கலாம், டே 2ல் பார்த்துக்கலாம். அந்தமாரி ஒவ்வொரு நாளைக்கு நம்ம வெப்சைட் வந்து எவ்வளோ டைம் க்ரோல் நடக்குது அப்படின்றது வந்து பார்த்துக்க முடியும். சரிங்களா? ஸோ ஆவரேஜ் பண்ணி இங்கே வந்து கிட்டத்தட்ட 49,000 டைம் வந்து க்ரோலிங் நடந்திருக்கு. கான்செப்ட் புரியுதுங்களா? ஆனால் இந்த பேக்லிங்க் எடுக்கிறது மூலிமா இது வந்து நம்மளால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். எதுக்காக பேக்லிங்க் பில்டு பண்ணுறோம் அப்படின்னா, க்ரோலிங் இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்காக தான். அது என்ன ப்ரோ க்ரோலிங் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு எல்லாருக்கும், நீ ஒரு பேக்லிங்க் பில்டு பண்ணுற அப்படின்னா அது வந்து டூ ஃபாலோ பேக்லிங்க் இருந்தாலும் சரி, நோ ஃபாலோ பேக்லிங்க் இருந்தாலும் சரி. கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ நீ பில்டு பண்ணுற அப்படின்னா அதாவது நீ டூ ஃபாலோவாக இருந்தாலும் சரி, நோ ஃபாலோவாக இருந்தாலும் சரி, யார் உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து பேக்லிங்க் எடுத்தாலுமே அவங்க வெப்சைட்டு கூகுள் எப்போல்லாம் வந்து க்ரோல் பண்ணுதோ அப்போ உங்கள் வெப்சைட்டும் க்ரோல் பண்ணும். ஓகேவா? நீ ஒரு போஸ்ட் போட்டு கூகுள் இன்டெக்ஸ் ஆகலாம் கூட கவலைப்படாத. கண்டிப்பாக அவங்க வெப்சைட்டு கூகுள் உங்கள் வெப்சைட் அது அவங்க அனதர் யூசர்ஸ் வந்து உங்களுக்கு பேக்லிங்க் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அவங்க வெப்சைட் க்ரோலிங் ஆகும்போது உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் ஆட்டோமேட்டிக்காக இன்டெக்ஸ் ஆகிடும் கூகுளில். கான்செப்ட் புரியுதா? ஸோ அப்போது உங்கள் வெப்சைட்டுக்கு ஒரு 1,00,000 பேக்லிங்க் இருக்குது. ஆனால் 1,00,000 பேக்லிங்க் இருக்குன்னா ஆவரேஜ் பண்ணி உனக்கு ஒரு நாளைக்கு 50,000 டைம் வெப்சைட் க்ரோலிங் நடக்கும்போது அப்போ உங்கள் வெப்சைட்டு கூகுளில் ரேங்க் ஆகுமா ஆகாதா? நம்பர் 1 பேஜஸில் வருமா வராதா? கான்செப்ட் புரியுதா? நீ பிகினராக இருக்க, 3 வருஷம் தெரியாமல் வெப்சைட் நீ வச்சிருக்கல, இப்போ 3 வருஷம் டொமைன் எடுத்து இது போல் க்ரோலிங் செக் பண்ணி பாரு எவ்வளோ இருக்குன்னு உனக்கு அப்போ தான் தெரியும். ஓகேங்களா? இது வந்து நண்பா இப்போ என்னுடைய MrFood.comக்கு எவ்வளோ பேக்லிங்க் இருக்குன்றது நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கணும். அது எப்படி செக் பண்ணணும் நான் சொல்லிட்டேன். ஸோ பேக்லிங்க் இருந்தால் தான் உங்கள் வெப்சைட் வந்து ஒவ்வொரு 3 மாதத்துக்கு வர கோர் அப்டேட்டில் வந்து உங்கள் சைட்டுன்றது தாக்கு பிடிக்கும். சம்டைம் வந்து நீங்கள் பேக்லிங்க் பில்டு பண்ணாலுமே அது பாதி பில்டு பண்ணி விட்டுட்டிங்கன்னா பிரச்சனை போயிடும். ஏன்னா அதாவது கோர் அப்டேட் வரும்போதெல்லாம் வந்து அந்த சைடுன்றது எல்லார் சைடும் வந்து பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக பண்ணுவோம். இப்போ நான் வந்து வேலை செஞ்சு சடனாக வேலை செய்ய முடிட்டேன். இப்போ என் வெப்சைட்டுக்கு வந்து ஸ்பேம் ஸ்கோர் 30 போயிடுச்சு அப்படின்னா உனக்கு அதுலேருந்து ஒரு 5% வந்து விழுந்துடும். ஓகேங்களா? கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம அப்பப்போ அப்கிரேடாக பேக்லிங்க் எடுக்கிறது மூலமாக நம்ம சைடு வந்து ஷார்ட்டாக டைம் வந்து ஈஸியாக ரேங்க் பண்ணிடலாம். தென் அதிகமான ஆர்டிகல்ஸ் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. 100 ஆர்டிகல் இருந்தாலுமே 100 ஆர்டிகல் நம்ம ரெகுலராக அப்டேட்டடாக நம்ம இருக்கோம் அப்படின்னும் போது அந்த 100 ஆர்டிகல் நம்ம ஃபர்தராக வந்து மேலே கொண்டு வந்து வச்சுட்டாலே நமக்கு போதுன்ற அளவு டிராஃபிக் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த ஒரு சிலது வந்து இன்டெரக்டாக என்னால் சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன். ஸோ புரிஞ்சுக்குங்க. தென் உங்களுக்கு யாருக்காச்சும் பேக்லிங்க் பில்டு பண்ணுற நீடு இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஹையர் பண்ணலாம். தென் நம்ம இன்றைக்கி பில்டு பண்ண வெப்சைட்டுடைய நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ பேக்லிங்க் பில்டு பண்ண இப்படி தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு டெஸ்டிங் பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் 1000 ரூபா பே பண்ணி நீங்கள் வந்து டெஸ்டிங் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தென் மோர் இன்ஃபர்மேஷனுக்கு கால் பண்ணுங்கள். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.